கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் வந்து 2 நாளாக கொஞ்சம் டவுனாக இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான மன வருத்தம்லாம் ஏற்பட்டுருக்கு. என்னடா அது போர்ட்ஃபோலியோ ரெட்லேயே இருக்கே அப்படின்ட்டு அந்த வருத்தத்தை போக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி குருஜி வந்திருக்கார். ஸோ வெல்கம். என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் இந்த ஒரு மந்த நிலை இருக்கிறதுக்கு இந்த பக்கமாக திருப்பி ரெட்டாக போகிறதுக்கான என்ன காரணம் சார்? ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் தானே. பாருங்கள், நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு பாருங்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாருங்கள் எப்படி போயிடுச்சு பாருங்கள். 82 ரூபா கிட்ட டச் ஆகிடும் போல இருக்குது. ஸோ அப்புறம் அமெரிக்காவில் இருக்க சிச்சுவேஷன்ஸு, யூரோப்பில் இருக்க சிச்சுவேஷன், எங்கே பார்த்தாலும் ஒன்லி ப்ராப்ளம்ஸ் தான். எக்கானமின்னு எடுத்துக்கிட்டால் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் போல இருக்குது. ஸோ ஒன்லி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி தான் நல்லா பண்ணிகிட்ருக்கும் போல இருக்குது. அதுவும் சர்வீஸ் செக்டாரில் இருக்கவங்க இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க போல இருக்குது. அதுவும் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி இதை ஃபோக்கஸ் பண்ணி, மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க போல இருக்குது. ஓகே. ஸோ அதனால் கிளியராக எந்த டைரெக்ஷனில் போகணும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே. அந்த மாதிரி அன்சர்டன்ட்டி தான் நிறைய இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும்? அதான் இப்போ டைம் பவுண்டாக சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம அஸ் அ இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டை விட்டு டோட்டலாக வெளியே போயிடக்கூடாது. ஓகே. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நிறைய படிக்கணும். நமக்கு இது நிறைய தெரியாது, எக்கச்சக்கமாக இருக்கும். எவ்வளோ வருஷம் மார்க்கெட்டில் இருந்தாலும் புதுசாக தான் டெய்லி கற்றுட்ருப்போம். ஸோ அதெல்லாம் மாஸ்டர் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம். மேக்ரோஸ், எக்கனாமிக் மேக்ரோஸ்லாம் எடுத்து அதை டீப்பாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பொழுதும் மேக்ரோஸ் தான் அந்த பிஹைண்ட் த நம்பர்ஸ். அது இருந்தால் தான் மைக்ரோங்கிறது கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ். அதனால் இந்த மேக்ரோ தான் டிட்டர்மைன் ஆகுது. ஓகே. ஸோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பாடுபடணும். ஸோ பட் ஆனால் நான் சொல்கிற கருத்து மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் இருக்குது. நீங்களும் சொல்லலாம் உங்களோட ஒப்பீனியனை. எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் இருக்குது அப்படின்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்ச நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்டர்நேஷ்னலில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அடி வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு Q1 ரிசல்ட்லேருந்தே பார்த்தோம், ஐடி செக்டர் எல்லாமே டவுன் தான். டிசிஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்து அவங்க ஏர்ன் பண்ணல, கொஞ்சம் டிப் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தாலும் விப்ரோ ஷேர் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியும். டிசிஎஸ் வந்து 3000 கீழே போயிடுச்சு. ஆமாம். ஸோ இதுக்கான ரீசன் என்னங்கிறது நமக்கு கண்கூட தெரியுது. யூரோப் சைட்லேயும் அமெரிக்கா சைட்லேயும் வந்து ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ரெண்டாக பிரிச்சுக்கலாம். என்னென்னா, இப்போ வந்து சீக்கிரமாக ரிட்டர்ன் கிடைக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அமௌண்ட், இப்போ 1 லட்சமோ 2 லட்சமோ வந்து வச்சுருக்கிறீங்க, அந்த பணத்தை கொண்டு போய் நான் போடுறேன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும், இல்லை ஒரு 6 மாதத்துக்குள்ளே நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து எனக்கு இப்போதைக்கு இந்த பணம் வந்து தேவையில்லை, சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான், இதை கொண்டு போய் நான் போட்டேன்னா அடுத்து ஒரு 3-4 வருஷம் கழித்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஓவர்சீஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ் இதில் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதோடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இந்த 2 விஷயம். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம கூட ஒரு டெலகிராமில் வந்து ஒரு ஸ்லைட் போட்டிருக்கோம். ஆமாம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், இந்த டெக் கம்பெனிஸ்லாம் எடுத்து அதோட PE ரேஷியோ, இப்போ லேட்டஸ்ட்டு ப்ரைஸ், இது கூட ஒரு 2-3 நாள் ஓல்டு, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா க்ளோஸ் டு 20 இருக்காங்க. இப்போ வந்து இந்த கம்பெனிலாம் நல்லா வாட்ச் பண்ணுறதுக்கு இதுதான் குட் சிச்சுவேஷன். எல்லாமே ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஓகே. ஏன்னா வாரன் பஃபெட் எடுத்துட்டிங்கன்னா 18-20 இருந்தால் பார்க்க ஆரம்பி க்ளோஸாக, அண்டு 15 கீழே போச்சுன்னா பை பாரோ, பெக் பாரோ ஆர் ஸ்டீல், பணத்தை எடுத்து கொண்டாந்து கொட்டு அந்த கம்பெனியில் அப்படிங்கிறாங்க. இந்த கம்பெனிலாம் பாருங்கள், ஒவ்வொரு கம்பெனியும் பாருங்கள், இந்தியானா என்ன டெக் கம்பெனிஸு, அண்டு அப்படி தான் எல்லா இடத்துலையும், ஈவன் ஃபாரினில் கூட அப்படி தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம இப்போ உன்னிப்பாக கவனித்து வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், டிசிஎஸ் நம்பர் 1 பிளேயர். ஸோ அவங்க 22 கிட்ட இருக்காங்க. இது வந்து 3000 கீழே வந்துருச்சு இன்றைக்கி ஷேர். ஸோ அதே மாதிரி டெக் மகேந்திரா, தென் HCL, தென் பர்சிஸ்டன்,
இதெல்லாம் பாருங்கள் இன்னும் வந்து நல்ல ப்ரைஸில் முன்னாடி இருந்த ப்ரைஸோட நல்ல இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி இந்த மாதிரி கம்பெனிஸை சூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இது வந்து ஒரு 2 to 3 years டைம் இந்த மார்க்கெட் ரிவைவ் ஆகி வர்றப்ப இவங்களாம் தான் பீட்டர்ஸாக இருப்பாங்க. ஓகே, நல்ல குட் ரிட்டர்ன் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் 3 to 5 years ஹொரைசன்லாம் பற்றி பேசுகிறோம் நம்ம. எப்பொழுதுமே அதாவது ஏற்ற தாழ்வு இல்லாமல் மார்க்கெட் கிடையாது. மேலே ஏறிட்டுருக்கோம், கீழே போயிட்டுருக்கோம். அந்த நம்ம வந்து இதை புரிஞ்சு நம்ம பண்ணுறது தான் அந்த வைசஸ்ட் திங். இப்போ மார்க்கெட் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே போகாமல் அதை வந்து உன்னிப்பாக இன்னும் கவனித்து செயல்படுறது தான் ரொம்ப முக்கியமானது. அண்டு இந்த டெக் செக்டரை தவிர நிறைய செக்டர்ஸ் இருக்குது, இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்க செக்டர்ஸ்லாம் இருக்குது. கெமிக்கல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட சில கெமிக்கல்ஸ்லாம் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை எடுத்து அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் டெஃபினட்டாக. ஓகே, இப்போ வந்து சில கம்பெனிஸ் நல்லா ஹை ப்ரைஸில் வாங்கியிருப்பீங்க, அது க்ரீனாக தான் இருந்திருக்கும் கொஞ்ச நாளுக்கு, இப்போ வந்து ரெட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ கூட அதை வாங்கி ஆவரேஜ் அவுட் பண்ணுறது கூட ஒரு குட் மூவ் நினைக்கிறேன். அண்டு இதை தவிர நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோட ரிலேட்டட் திங்ஸும் இருக்குது, அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் எடுத்துக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எடுத்துக்கோங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய ரீட் ஆல்சோ இருக்குது, எம்பசி அண்ட் அதர் ரீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய டவுன்ஃபால் இருக்காது, இதில் ப்ரைஸஸ்லாம் குறையாது. ஸோ அதே சமயத்தில் ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்னும் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதை கூட பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் எப்பொழுதுமே நான் சொல்கிறது இடிஎஃப்ல ஹைலி ட்ரேடட் இடிஎஃப் பார்த்து அதை கூட சூஸ் பண்ணி வாங்கலாம். இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் அவென்யூ ஓகே பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ரீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. எல்லா ரேட்டுமே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஜெரோதா மாதிரியான ஒரு ப்ரோக்கிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே வந்து எல்லாமே கிடைக்கும், அங்கேயே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஈஸியான வழி தான். நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் டவுனாக இருக்கிறதுனால மார்க்கெட் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வேறு மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க? சரி, லாங் டேர்முக்கு என்பிஎஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, டெஃபினட்டாக அதில் ₹500 தான் மினிமம். ஆனால் அது லாக்இன் பீரியட்லாம் இருக்குது, 3 years லாக்இன் பீரியட் மினிமம் இருக்குது. ஆனால் ஸ்மாலாக சேவிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதில். அது வந்து ஒரு 20 years 30 years பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினாமினல் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ சூஸ் பண்ணலாம். என்பிஎஸ்ஸை படித்து அது என்ன இது, அதில் எந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கிது, எந்தெந்த கம்பெனி மூலமாக அது இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குது. அப்புறம் டோட்டலாக அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னா டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்க நிலமையில் நீங்கள் வந்து சோலார் பேனல் போடலாம். சோலார் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணலாம், ஓகே, வீட்டிலே பண்ணலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக பர்மிஷன் வாங்கலாம். அண்டு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் டெஃபினட்டாக பெட்டர் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அவங்க டான்ஜெட்கோ வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட்டு 3 yearsக்கு 6% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு பவர் காஸ்ட்டு ஏறப்போகுது, கண்டிப்பாகவும் ஏறப்போகுது. அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் ஒரு 3000 and above கன்சம்ஷன் இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து இந்த சோலார் இதை டெஃபினட்டாக அடாப்ட் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக சேவிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 8% வந்து 14% வரைக்கும் கிடைக்கும் டெஃபினட்டாக. ஓகே, ஸோ அந்த ரைட்டு சப்ளையரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதை இன்ஷூர் ஆகும். ஒரு 7-8 yearsல உங்களுக்கு வந்து உங்களோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 100% ரிட்டர்ன் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதை கூட திங்க் பண்ணலாம். இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் டெஃபினட்டாக. ஓகே, 2 வகையில் சொல்கிறார். ஒன்று என்னென்னா ஆல்ரெடி வந்து சோலார் பிஸ்னஸில் இருக்கார் அப்படிங்கிறத தாண்டி அவங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸில் எல்லா இடத்துலையுமே சோலாரை வந்து கமிஷன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்லிக்கிட்டு இருக்கார் சார். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து குருஜி நமக்கு சொல்லியிருக்கார். அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து பிளான் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பிளான் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து கலெக்டிவ் டேட்டா, கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். யாரும் வந்து நான் சொல்லணும் நீ சொல்லணும் அப்படிங்கிறதான் கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம், நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, சனிக்கிழமை கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் ஏஷியன் மோட்டார் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறீங்க. கரெக்ட் ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆன்சர் சொன்ன ட்ரை பண்ணவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கொஸ்டினுக்கு போகலாம் சார். ரைட்,
இந்த கம்பெனி வந்து ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். ஓகே. அண்டு இவங்களுக்கு வந்து ஒரு புது காம்படிட்டர் உள்ள வந்திருக்காரு, இந்த ஃபீல்டில் வந்து வந்திருக்காரு. இவங்க டீல் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமான தேவை. ஓகே. எல்லாத்துக்குமே தேவை. அண்டு அடுத்த இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு 2 போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 போனஸ் ஷேர் கொடுத்துருந்தாங்க. ஓகே. உங்களோட ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லாஸ்ட்டு குவார்ட்டரில், தட் இஸ் Q4 லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 88% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஆனால் இந்த Q1ல் கொஞ்சம் ட்ராப் இருக்குது, 68%. இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட் 142 ருபீஸ் இருக்குது. ஓகே. ஆனால் இதில் வந்து ஐடென்டிஃபைடு ப்ரொமோட்டர்ஸ்னு இப்போ யாரும் கிடையாது. இது இங்கே யாருமே. இது மூலமாக இந்தியாவில் அத்தியாவசியமான தேவைன்னு சொன்னனே 7% ஆஃப் த அத்தியாவசியமாக தேவையான பொருள் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இந்த கேள்விக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்தோம் என்னென்னா, இப்போ சப்ஸ்கிரைபர் பேஸுங்கிறது 40,000க்கு மேலே இருக்குது. இது வந்து ஒரு 50,000 ரீச் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி வந்து லைவ் ஷோலாம் பண்ணலாம் அப்படின்னு. அதனால் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 50,000க்கு ரீச் பண்ண வச்சுன்னு வச்சுங்களேன், செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மீன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ரைட், தேங்க்யூ.